everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு வந்து ஒரு get ready with me தான் வந்து பார்க்க போறோம். நான் கோவிலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். சோ அதுதான் வந்து உங்களுக்கு அப்படியே get ready with me வீடியோவை வந்து எடுத்திருக்கேன். So this is like a very basic beginner friendly and budget friendly makeup மாதிரி கூட இருக்கும். ஸோ நான் ஆஃப் கேமராவில் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை. நான் வந்து வழக்கமாக பண்ணுறது மினிமலிஸ்டோட 10% நயாசினமைட் சீரம் அண்ட் மினிமலிஸ்டோட அகெயின் 2% சலிசிலிக் ஆசிட் சீரம், அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு சன்ஸ்க்ரீன். மாய்ஸ்சரைசர் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா சன்ஸ்க்ரீன் போட்டாலே ஓரளவுக்கு எனக்கு ஹெவியாக ஃபீல் ஆகுது, நல்லா நரிஷ்டாக தான் இருக்குது என்னுடைய ஃபேஸ். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசர் தேவைப்படல. ஸோ அதனால் நான் டேரெக்டாக மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீனுக்கு போயிட்டேன். சன்ஸ்க்ரீனுக்கு Aqualogicaவோட அந்த டியூவி சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறேன் பிங்க் கலர் வேரியண்ட்டில். ஸோ ஒன் ஸ்கின் கேர் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறமா மேக்கப்பில் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு லாக்மேயோட லூமி க்ரீம் வந்து எடுத்து கொஞ்சமாக என்னுடைய 2 சைடு சீக்ஸில், அதுக்கப்புறமா ஃபோர்ஹெட்டில், நோஸோட சென்டர்ஸில் அண்ட் சின்லேயும் கொஞ்சமாக நான் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து அந்த ஒரு க்ளோயிங்கான டியூவி எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல ஸ்கின்னே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ அதுக்காக இதை வந்து லைட்டாக எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா இன்னுமே நல்ல ஆயிலியாக ரொம்ப பயங்கர க்ளோயாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு ஆல்ரெடி ஆயிலி ஸ்கின் தான். ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப லைட்டாக நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பேஸ் மேக்கப் மொத்தமே நான் வந்து அவ்வளோதான் வந்து பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஐப்ரோஸ் கொஞ்சம் நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதை இன்னுமே கொஞ்சம் நல்லா டார்க்கன் பண்ணி அந்த ஷேப்க்கு நான் வந்து கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய பிளாக் ஷேட் எடுத்து என்னுடைய ஒரு ப்ரஷில், ஒரு ஆங்கிள்டு ப்ரஷில் எடுத்துகிட்டு நான் வந்து என்னுடைய ஐப்ரோஸை க்ளீனாக ஃபில் பண்ணிக்கிறேன், எங்கே ஒரு ஸ்பார்ஸ் ஏரியாவும் இல்லாமல். ஸோ இஃப் யூ ஹேவ் திக் ஐப்ரோஸ் நேச்சுரலி நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை த்ரெட்டிங் மட்டும் பண்ணாலே போதும். பட் என்ன மாதிரி உங்களுக்கு ஐப்ரோஸ் லைட்டாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ கிட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அது இன்னுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஒரு பிந்தியும் வந்து வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு கலர் பிந்தி, ஸ்கை ப்ளூ கலரில் வந்து நான் பிந்தி வச்சுக்கிறேன் டு மேட்ச் மை அவுட்ஃபிட். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து மிலானியோட ஒரு லிப் க்ரையான் வந்து எடுத்துக்கிறேன். இதில் ஷேட் வந்து குட் சைடுன்னு நினைக்கிறேன். நான் எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்ஸ் அதோடைய ஷேட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து நல்ல ஒரு பிரைட்டான பிங்க் கலர் தான். பட் நம்ம எவ்வளோ சட்டிலாக போட முடியுமோ அவ்வளோ சட்டிலாக போட்டோன்னா நல்ல ஒரு நேச்சுரல் பிங்க் ஷேட் வந்து கிடைக்கும். அண்ட் ரொம்பவே லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லா நரிஷ்டாக இருக்கும், பயங்கர மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், ரொம்ப ட்ரை அவுட் பண்ணாத லிப்ஸை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் மை கோ டு லிப்ஸ்டிக் ஷேடும் கூட ஒரு பிங்க் கலர் லைட் நியூட் மாதிரி போகணும் அப்படின்னா தாராளமாக இதை கூட வந்து போட்டுக்கலாம். அண்ட் இது எவ்வளோ டார்க்காக போட முடியுமோ அவ்வளோ டார்க்காக போடனா பயங்கரமான ஒரு மெஜந்தா பிங்க் மாதிரியான ஒரு கலருக்கு வந்துட்டு வரும். ஸோ இது நமக்கு பில்டபிள் கவரேஜும் கூட. அண்ட் இதை எடுத்து என்னுடைய லிப்ஸில் நான் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு கும்கும் பேஸ்ட் எடுத்து என்னுடைய ஃபோர்ஹெட்டில் நான் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து தனியாகவே இதை மட்டுமே வந்து கும்குமாக கூட நிறைய பேர் வந்து வைக்கிறாங்க. பட் இது நான் வந்து ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து குங்குமம் வைப்பேன். ஸோ அது எனக்கு கரெக்டான ஷேப்பும் கிடைக்கும், குங்குமம் வந்து கொஞ்சம் நகலாமல் கரெக்டான பிளேஸ்லேயும் இருக்கும், உதிர்ந்து போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த குங்குமம் பேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்கின்னில் எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே வந்து கொடுக்கல, நல்லாயிருக்கு. நான் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாத்தோட லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே பெரிய டூத் கோம் வச்சுட்டு கோம் பண்ணிவிட்டு டைட்டாக வந்து கொஞ்சமாக பன் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பன் போட்டு வைக்கும்போது அது நமக்கு கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் கொஞ்சம் ஷைன் வந்து ரீட்டின் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த பன் போட்டதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து பெர்ஃப்யூம் போட்டுக்கிறேன். இது வந்து பாடி கியூபிடோட பெர்ஃப்யூம் ஃப்ளாரல் கார்டன். பட் எனக்கு ஃப்ளாரல் கார்டனோட லிங்க் கிடைக்கல. பட் சிமிலரான ஒரு பெர்ஃப்யூம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பாடி கியூபிடோடதே, அதுவும் நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த பண்ணை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வால்யூம்னஸாகவும் இருக்கும் ஹேர். ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னுடைய கோ டு ஹேர் ஸ்டைல் நான் வந்து பண்ணிக்கிறேன். என்னோடய ஏர்ஸ்க்கு சைட்ஸ்லேருந்து நான் ஃபுல்லாக ஹேர் எடுத்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக வந்து ஃபுல் பஃப் மாதிரி வைப்பேன். இது வந்து என்னுடைய கோ டு ஹேர் ஸ்டைலிங் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் பின்னாடி வந்து போனிடெயில் போட்டுக்கிறேன். ஃபேஸை ஃப்ரேம் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக ஹேரையும் நான் வந்து ஃப்ரண்ட்டில் இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து என்னுடைய கோ டு ஹேர் ஸ்டைல். நீங்கள் ரொம்ப வருஷமாக இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே. அண்ட் அகைன் கொஞ்சமாக வந்து குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் ஓவரால் அவுட்ஃபிட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக துப்பட்டா வந்து போட்டுக்கிறேன். ஸோ துப்பட்டா வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஷிஃபான் துப்பட்டா, அதில் 2 சைட்ஸ் பார்டர் வரும். ஸோ அந்த பார்டரை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ப்ளீட் பண்ணி அப்படியே வந்து வச்சு செக்யூர் பண்ணிட்டேன் பின் வச்சு. ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் லுக். அண்ட் இதுதான் வந்து கோ டு சிம்பிள் பிகினர் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மேக்கப் லுக். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர்.